ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து கனடாவில் ஒரு இந்தியன் கடைக்கு போயிருக்கேன். அங்கே பாருங்கள், நம்ம இந்தியாவில் கிடைக்கிற காய் எல்லாமே கிடைக்கிது. ஃபஸ்ட்டு எடுத்ததுமே கேரட்டு, இது வந்து பூசணிக்காய், அப்புறம் வெள்ளை பூசணிக்காய், அது பக்கத்தில் வந்து மஞ்சள் பூசணிக்காய் பேக்கெட் போட்டு வச்சுருக்காங்க. இந்தியாவில் கிடைக்கிற காய் எல்லாமே இங்கே கிடைக்கிது. இது வந்து திண்டா காயின்னு சொல்லிட்டு என்னோடய வீடியோவில் கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க. திண்டா காயின்னு இது சமைச்சிருக்கேன் நான். அந்த காயும் கிடைக்கிது இங்கே. இது வந்து சைனீஸ் பீக்கங்கான்னு சொல்கிறாங்க, முள் இல்லாமல் இருக்குது. இது வந்து சொரக்காய், இது நாட்டு சொரக்கான்னு சொல்லுவோம் நாங்கள். குண்டு குண்டு சொரக்காய் அது. நீட்டு சொரக்காயும் இருக்குது, நீட்டு சொரக்காவும் இருக்குது. இதிலே வந்து சின்ன சைஸு கொஞ்சம் பிஞ்சாக இருக்கிற மாதிரியும் ஒரு ரோ வச்சுருந்தாங்க. எல்லாமே நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. வெஜிடபிள்ஸ் எல்லாமே அழகாக லைனாக நீட்டாக அடுக்கி வச்சுருந்தாங்க. சுரக்காய் வகைகள்லாம் எத்தனை இருக்குது பாருங்கள். குண்டு சுரக்காய், நீட்டு சுரக்காய் எல்லாம். இது வந்து தக்காளி பழம். தக்காளியிலே 4 வெரைட்டிஸ் இருக்குது. இந்த மாதிரி தக்காளி அப்படியே கொத்து கொத்தாக வச்சுருக்காங்க. இந்த தக்காளியும் ரொம்ப நல்லா இருக்குது பாருங்கள். தக்காளியிலே 4 வெரைட்டி வச்சுருக்காங்க. தக்காளி, அப்புறம் கொடமிளகா, கொடமிளகா பாரு அழகாக அடுக்கி வச்சுருக்காங்க. இது வந்து நீட் வகையான தக்காளி. இது கோஸ், 2 வகையான கோஸு. இது வந்து காலிஃப்ளவர். இது பர்கருக்கெலாம் வைக்கிறோமே அந்த இது இது காலிஃப்ளவர். கொடமிளகாலே கலர் கலராக, ஆரஞ்சு கலரு, எல்லோ, ரெட்டு. பக்கத்துலேயே கவர் வச்சுருக்காங்க. நம்ம அந்த கவரை வந்து எடுத்து எவ்வளோ வேணாலும் கட் பண்ணி எல்லாத்தையும் பேக் பண்ணிக்கலாம். வெஜிடபிள்ஸ் எல்லாமே. பச்சை மிளகாலே வந்து பெருசு, இது கொஞ்சம் பெரிய பெரிய பச்சை மிளகா. இது பக்கத்தில் சின்ன சின்ன பச்சை மிளகா. இது பஜ்ஜி போடுறதுக்கு மிளகா பழமாகவும் விற்கிறாங்க. இது ஒரு வகையான பச்சை மிளகா. இது வந்து ஏதோ சேலடில் போடுற காய். இது பலாப்பழம் கட் பண்ணி வச்சுருக்காங்க. கத்திரிக்காய், இது வந்து கொத்தவரங்காய், இது வந்து கோவக்காய், இது வந்து சௌச்சௌ ஒன்று ஒரு கவரில் போட்டு பேக் பண்ணி வச்சுருக்காங்க. இது வந்து பட்டாணி, பச்சை பட்டாணி காயாக வச்சுருக்காங்க. பீன்ஸு, இது வந்து லாங் பீன்ஸு. இது பாருங்கள், நம்மளுக்கு கத்தாழை அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அது வச்சுருக்காங்க. முருங்கைக்காய் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. முருங்கைக்காய், வாழைக்காய் பாருங்கள், வாழைக்காய். இது எல்லாம் வந்து அந்த வெள்ளரிக்காயின்னு சொல்லுவாங்கள்ல, அது வகையான காய்கள். இது எல்லாமே இங்கே வந்து அதிலே 2-3 வெரைட்டிஸ் இருக்குது. இது ஃபுல்லாக அதே தான். இது வந்து கத்திரிக்காய். இந்த கத்திரிக்காய் வந்து ரொம்ப பெருசாக இருக்குது, பெரிய பெரிய கத்திரிக்காய். இது பீக்கங்காய், நல்லா நார்மலாக நம்ம சமைப்போமே அந்த பீக்கங்காய். இது வந்து நீட்டு கத்திரிக்காய். எல்லாம் அழகாக எப்படி அடுக்கி வச்சுருக்காங்க பாருங்கள். கத்திரிக்காய், பீக்கங்காய், இன்னொரு வெரைட்டிஸ் கத்திரிக்காய். இது வந்து சிகப்பு முள்ளங்கியில் சிகப்பு. இது வந்து பாவக்காய், எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்கள். பாவக்காய், வெண்டைக்காய், மாங்காய், சாம்பார் வைக்கிற மாங்காய். இது ரொம்ப நல்லா இருந்தது. இது வந்து நாட்டு கத்திரிக்காய் அப்படின்னு சொல்லுவோம் நம்ம இந்தியாவில். அந்த மாதிரி கத்திரிக்காய் கூட இங்கே கிடச்சிது. ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருந்தது. இது வந்து வாழைப்பழம், ஒரு 4 பழம் 5 பழம் அந்த மாதிரி போட்டு ப்ரைஸ் போட்டு வச்சுருப்பாங்க இங்கே. இது வந்து வெங்காயம், சிகப்பு வெங்காயம். அது வந்து 4 கிலோ 5 கிலோ அந்த மாதிரி பேக் பண்ணி வச்சுருவாங்க கீழே. அதுவும் எடுத்துக்கலாம், ரோஸ்லையும் எடுத்துக்கலாம். இது வந்து ஆப்பிள், க்ரீன் ஆப்பிள், ரெட் ஆப்பிள். இது வந்து எல்லோ கலரில் இருக்குது. இதுவும் ஆப்பிள் தான் சொன்னாங்க. முலாம் பழம்னு சொல்லுவோம் இல்லை, நம்ம கிர்னி பழம்னு சொல்லுவோம் அந்த பழம். வெள்ளரி பழம்,
நல்லா எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. ஆப்பிள்லேயே ஒரு 2, 3 வெரைட்டிஸ் இருந்தது. இந்த பாருங்கள், நிறைய வெரைட்டி ஆப்பிள் வச்சுருந்தாங்க. எல்லாமே ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கிது கனடாவில். நம்மளுக்கு இந்தியாவில் கிடைக்கிற மாதிரியே. வாழைப்பழம் பாருங்கள், சின்ன சின்ன வாழைப்பழம். இது வந்து வெங்காயம் வேறு கலரில், இது சிகப்பு, இந்த சைடு இந்த கலர். அப்படியே நம்மளுக்கு பேக் பண்ணி வச்சுருப்பாங்க, அந்த மாதிரியும் எடுத்துக்கலாம். வாட்டர்மெலன், இது வந்து பேரிக்கான்னு சொல்லுவோம் நம்ம, அந்த மாதிரி இருக்குது. இது வந்து இது என்ன பழம்னு தெரியல. இதுவும் பேரிக்கா தான். இது அவகோடா. இது ஆரஞ்சு பழம், குட்டி குட்டி ஆரஞ்சு பழம் பேக் பண்ணி வச்சுருக்காங்க. கொஞ்சம் பெரிய பழமும் இருக்குது பக்கத்தில், பெரிய பெரிய ஆரஞ்சு பழம். இது கொய்யாப்பழம், கொய்யாக்காய், பப்பாளி. இது வெள்ளை வெங்காயம், இது லெமன். எவ்வளோ பெருசு இருக்குது பாருங்கள், ஒரு லெமனும். எலுமிச்சம் பழம்னு சொல்கிறாங்க, இது பெருசு. மாதுளம்பழம், இது ஒரு ஆரஞ்சு. சக்கரவள்ளி கிழங்குன்னு சொல்லுவோம் இல்லையா, அது வந்து இங்கே 4 வெரைட்டியில் வச்சுருக்காங்க. 4, 5 வெரைட்டி இருக்குது கலர் கலராக. இது லெமன், குட்டி குட்டி லெமன், இந்தியாவில் கிடைக்கிற மாதிரி இருக்குது குட்டி குட்டியாக. இது நெல்லிக்காய் பார்த்ததுமே ஒரே சந்தோஷமாக இருந்தது எனக்கு, நெல்லிக்காய் கனடாவில் கிடைக்கிதுன்னு. சப்போட்டா காய். அது மாம்பழம், அப்படியே பாக்ஸாக வச்சுருக்காங்க பாருங்கள். மாம்பழம் அப்படியே ஒரு பாக்ஸ் அந்த மாதிரி வாங்கிடுறது, ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்குது. அப்படியே எல்லாமே பழுத்த மாதிரி தான் இருக்கும், ஆனால் வாங்கிட்டு போய் வச்சா எல்லாம் ஒரு வாரத்துக்கு நல்லா தான் இருக்குது. மாம்பழம் ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கிது. இது வந்து கொய்யாக்காய், பெரிய பெரிய கொய்யாக்காய். இது பப்பாளி பழம், அது அன்னாச்சி பழம், நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே. மாங்காய், அது சக்கரவள்ளி கிழங்குலேயே 2, 3 வெரைட்டி இருக்குது கலர் கலராக. இது வந்து சிகப்பு கலர் உருளைக்கிழங்கு, இது வந்து நார்மல் உருளைக்கிழங்கு. அதுலேயே கொஞ்சம் சின்ன சைஸ், இது சின்ன சைஸ் உருளைக்கிழங்கு. இது வந்து பீட்ரூட், இது வந்து நூக்கல் டேஸ்ட்டில் இருக்குது, ஆனால் பீட்ரூட் மாதிரி இருக்குது. இது சிகப்பு வெங்காயம், வெள்ளை வெங்காயம். தனியாக லூஸ்லேயும் வச்சுருப்பாங்க, இந்த மாதிரி பேக் பண்ணியும் வச்சுருக்காங்க. இதை பாருங்கள், தனியாகவும் வச்சுருக்காங்க, நம்ம வேணுன்ற அளவு எடுத்துக்கலாம். நல்லா ஒரு வெங்காயமும் நல்லா எவ்வளோ பெருசு இருக்குது பாருங்கள், பெரிய பெரிய வெங்காயம் எல்லாமே. இதுவும் பெருசாக தான் இருக்குது, வெள்ளைக்கார வெங்காயம். ஆனால் டேஸ்ட் வந்து சிகப்பு வெங்காயம் ரொம்ப நல்லாயிருக்கு. இது ஃப்ரூட்ஸ் ஐட்டம்ஸ், இது ஃபுல்லாக அவகடா அந்த மாதிரி. இங்கேயே எல்லாம் விளையிற ஃப்ரூட்ஸ் இது எல்லாமே. இந்த சீசன் டைமில் ரொம்ப நல்லா சீப்பாக கிடைக்கும் இந்த ஃப்ரூட்ஸு. இது வந்து கிரேப்ஸ், அதான் திராட்சை பழம். இது ஒரு கலர், இது க்ரீன். செரி பழம், நாவப்பழம் வச்சுருந்தாங்க, நாங்கள் போகும்போது காலி ஆகிடுச்சி, கொஞ்சம் தான் இருந்தது நாவப்பழம். இது வந்து மக்காச்சோளம். இது வந்து ஸ்ட்ராபெரி. இது பிளாக்பெரி. இது வந்து அந்த சாலட்டில் போடுற கீரைங்கெல்லாம் நிறைய வச்சுருந்தாங்க. இது கேரட், குட்டி குட்டி கேரட்டு. இது மஷ்ரூமு. இது பாக்ஸில் இருக்கிறது தக்காளி. சாலட்டில் போட்ட கீரைங்க அதெல்லாம் வச்சுருந்தாங்க. அது எல்லாமே அதான் ஆனியன் அப்படியே முழுசாக அப்படியே இதோடு வச்சுருந்தாங்க. எனக்கு ஒரு ஆச்சரியம், அங்கே வந்து வேப்பிலை பேக் பண்ணி வச்சுருந்தாங்க. இந்தியன் ஸ்டோரில், கனடாவில் வேப்பிலை மரமே கிடையாது, அது வேப்பிலை, அது ஃபுல்லுமே வேப்பிலை. ஒரு பேக்கெட் வேப்பிலை, ஒரு கொத்து தான் இருக்குது அதில். இதெல்லாம் கூட சேல்ஸ் வச்சுருந்தாங்க. இது வெத்தலை, ஒரு 10 வெத்தலை தான், ஒரு கவரில் 10 வெத்தலை வச்சு சுருட்டி வச்சுருந்தாங்க. இது பாலக்கீரை, கீரைலாம் கூட நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. பாலக்கீரை. இது வந்து வெந்தயக்கீரை நல்லா ஃப்ரெஷ்ஷாக எட்டுன்னு வந்து அப்போ தான் அடுக்கி வச்சுன்னு இருந்தாங்க நாங்கள் போகும்போது. வெந்தயக்கீரை. இது வந்து முருங்கைக்கீரை, எவ்வளோ அழகாக நீட்டாக பேக் பண்ணி வச்சுருக்காங்க பாருங்கள். முருங்கைக்கீரை. அங்கே இந்தியாவில் எவ்வளோ கீரை நம்ம வேஸ்ட் பண்ணுவோம், இங்கே எல்லாம் வாங்கி சிக்கனமாக தான் செய்யணும். பக்கத்தில் புளிச்சக்கீரை. இது வந்து கருவேப்பிலை.
புளிச்சக்கீரையிலே 2 வெரைட்டி இருக்குது. சிகப்பு புளிச்சக்கீரையும் இருக்குது, பச்சையும் இருக்குது. சிகப்பு கலர் காம்பு இருக்கிற புளிச்சக்கீரை அது. இது கொத்தமல்லி, நல்லா ஃப்ரெஷ்ஷாக கொத்தமல்லி, நல்லா வாசனையாக இருக்குது கொத்தமல்லிலாம். இது கொத்தமல்லி. முள்ளங்கி வந்து இப்போ நல்லா பெருசு பெருசாக முள்ளங்கி நல்லா இருந்தது டேஸ்ட்டாக. பூண்டுலாம் இந்த மாதிரி தான் பேக் பண்ணி வச்சுருக்காங்க. இது வந்து இஞ்சி, இது வந்து பெருசு பெருசாக இருக்கிற இஞ்சி. இது ஒரு ஃப்ரூட்ஸு. இது வந்து சேப்பங்கிழங்குன்னு சொல்லுவோம் நாங்கள், சேனக்கிழங்கு. இது குட்டி குட்டியாக இருக்குது, சேப்பங்கிழங்கு. இது வந்து நார்மல் இஞ்சி, நம்ம இந்தியாவில் யூஸ் பண்ணுற மாதிரி அந்த இஞ்சி. இது வந்து சைனா இஞ்சின்னு சொல்கிறாங்க, கொஞ்சம் பெருசு பெருசாக இருக்குது இஞ்சி. அப்படியே நம்மளுக்கு வந்து பக்கத்துலேயே மஞ்சளும் வச்சுருக்காங்க, ஃப்ரெஷ்ஷாக பச்சை மஞ்சள். இது வந்து மஞ்சள், இது வந்து இஞ்சி. அடுத்தது தேங்காய் பாருங்கள், எப்படி அழகாக உரிச்சியே தான் இங்கே சேல் பண்ணுறாங்க, உரிச்சி வச்சுருக்காங்க. இது வந்து ஒரு தேங்காவும் குடுமி எடுத்துகிட்டு கவர் பண்ணி வச்சுருக்காங்க, கவரில் போட்டு கட்டி வச்சுருக்காங்க. இது வந்து கவர் போட்டு கட்டி வச்சுருக்கிறது சமையலுக்கு. நான் கேட்டேன் அவங்கள, இது வந்து குக் பண்ணுறதுக்கு, இது வந்து பூஜைக்கும். குடுமையோடு இருக்கிறது வந்து பூஜை செய்கிறதுக்காக அந்த தேங்காய். இளநி பாருங்கள், இளநி. குச்சிவள்ளி கிழங்குன்னு சொல்லுவோம் இல்லை நம்ம, மரவள்ளி கிழங்கு. சேப்பங்கிழங்கு இது கொஞ்சம் பெருசு. கருணக்கிழங்கு பாருங்கள், பெரிய கருணக்கிழங்கு கட் பண்ணி கவரில் போட்டு பேக் பண்ணி வச்சுருக்காங்க. அடுத்த வீடியோவில் வேறு என்னென்ன இருக்குதுன்னு காட்டுறேன் இந்த கடையில்.